Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஹெல்த்தியான மில்லட் ஆப்பம். ஸோ சாமை ஒரு டம்ளர் ஒரு கப்பு, அதுக்கப்புறமா உளுந்து ஒரு 1/4 கப்பு, அதுக்கப்புறமா வெந்தயம், இது மூணுத்தையும் வந்து தண்ணியில சோக் பண்ணி ஒரு 3 மணி நேரம் 3 hours ஊற வச்சிருங்க. சரிங்களா? சாமை அரிசி வச்சு தான் பண்ண போறோம். அது மில்லட் ஆப்பம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆப்பம். இதை வந்து ஒரு 3 hours ஊற வச்ச பிறகு 3 hours கழிச்ச பிறகு ஒரு 1/2 கப்பு அவல் எடுத்துக்கோங்க, அதாவது போஹா. அதை வந்து ஊற வச்சிருங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். அதாவது நீங்க இந்த மாவை ரெடி பண்ற சமயத்துல இதை ஊற வச்சா போதும். ஸோ ஒரு 1/2 hour முடிஞ்ச பிறகு அந்த சாமை, உளுந்து, அதுக்கப்புறமா வெந்தயம், இது மூணுத்தையும் ஊற வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 3 hours ஊற வச்சோமே, அதெல்லாம் வந்து ஒரு மிக்சி ஜார்ல மாத்திருங்க. அதே சமயம் இந்த 1/2 மணி நேரம் ஊற வச்ச அந்த போஹா அவில், அதையும் வந்து இதுக்கு மாத்திருங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மாத்தியாச்சு. அடுத்தது வந்து இன்னொரு இன்கிரீடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா துருவின தேங்காய், அதையும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த துருவின தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்பு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சா, கொஞ்சம் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த பேட்டர், இதை நம்ம ரெடி பண்ண போறோம். அதாவது வந்து ஆப்பம் செய்வதற்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு மிக முக்கியமான ப்ராசஸ் ஒன்று பாக்கி இருக்கு, ஃபெர்மெண்டேஷன் பாக்கி இருக்கு. மாவு ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சம் நீங்க வந்து தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கப்புறமா நான் உப்பு ஆட் பண்றேங்க. உப்பு வந்து ஒரு 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 12 மணி நேரம், ஆக்சுவலா ஒரு 8 hours போதும், ஒரு 8-10 மணி நேரம் நீங்க ஃபெர்மெண்ட் பண்ண வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓவர் நைட் ஃபெர்மெண்டேஷன் விட்டுருங்க அதை. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த நாள் வந்து ஆப்பம் செய்வதற்கு இந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இதுதான் அந்த ஆப்ப கடாய்னு சொல்லலாம், இல்ல ஆப்ப கல்லுன்னு சொல்லலாம். இதை வந்து ஆப்பம் ஊத்துறதே ஒரு டெக்னிக் தான். ரொம்ப குவிக்கா குக் ஆயிடும். மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா திறந்து பாத்தீங்கன்னா ஆப்பம் ரெடி. தோசை மாதிரி திருப்பி எல்லாம் போட தேவையில்லை. ஸோ இன்னொன்று குவிக்கா பாருங்க. மீன்வைல் நீங்க அதை பார்த்துட்டு இருக்கையில நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட போறோம். ஸோ மறுபடியும் மூடி வச்சிருங்க. ஒரு 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க. ஆப்பம் ரெடி. இதை வந்து ஸ்டூ தொட்டு சாப்பிடுங்க. நீங்களும் உங்க வீட்டில் எப்படி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.